Hello everyone, welcome back to another video. இது பார்த்தீங்கன்னா NEET in 90 days ஓட crash course நம்பர் இது டே நம்பர் 27ல நம்ம பார்த்துட்டு இருக்க லெசன் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் ரொட்டேஷனல் மோஷனோட கடைசி வீடியோ. ஆமாம், இதை பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் மோஷனோட கடைசி வீடியோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி லெசன் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா நான் இந்த வீக்கெண்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் வேல்யூ புக்கை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுவேன், ஈஸியாக கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ இந்த வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் லெசனோட ஃபர்ஸ்ட் வீடியோ கூட கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் வந்து ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கோர்ஸ் முடிப்பீங்களா மாட்டிங்களா. ஸோ என்னோட எய்ம் பார்த்தீங்கன்னா இனிமேல் பாசிபிளாக இருந்தால் நான் ஒரு நாளைக்கு 2 வீடியோ கூட போட ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரி நான் 2 வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஜூலை 10க்குள்ளே 10 to 15க்குள்ளே. ஸோ பட் கூடி சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டிங் வச்சு உங்களுக்கு இது தெரிஞ்சிடும் 12th போர்டு எப்போ நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ 12th போர்டு வந்து தள்ளி போச்சுன்னா நீட் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. பட் நான் என் சைடில் என் வேலையை முடிச்சிருவேன். ஓகே, டோன்ட் வரி. ஓகே, ஸோ சப்போஸ் நீட் தள்ளி போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன். சப்போஸ் நீட் தள்ளி போகலன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கோர்ஸை முடிச்சு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ என்னையை பற்றி கவலைப்பட வேணால், நீங்கள் உங்கள் சைட்லேருந்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், சிம்பிளாகவே முடிஞ்சிடும். என்னது? ஆங்குலர் மொமெண்டம். என்னது? ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது இல்லைன்னு எப்படி பார்க்குறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே நிற்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு கார் இருக்கு. வித்தியாசம், இது கார் வரைய போன ஏதோ எலிகுட்டி மாதிரி இருக்குது. சரி, கார். ஓகே, ஸோ இந்த காரோட பொசிஷன் நான் பார்க்குறேன். ஓகே, அந்த காரோட பொசிஷன் நான் பார்க்குறேன், ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது? இந்த கார் வந்து முன்னாடி போகுது. அப்போ டைம்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகுது, இதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. அப்போ நான் என்ன சொல்றேன்? ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்பிளேசிங். கரெக்டா? ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது? டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்போ கண்டிப்பாக வெலாசிட்டி இருக்கு. அப்போ அது லீனியர் மொமெண்டம் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்கும்? லீனியர் மொமெண்டம் இருக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கிறதுனால அந்த மாசல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு மொமெண்டம் வந்துடும். புரியுதா இல்லையா? ஸோ இதே மாதிரி சப்போஸ் இதே காரை இங்கேருந்து உட்காந்து பார்க்கணும்னு வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த காரை நான் இங்கேருந்து உட்காந்து பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டாரோட இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸ்டார் வந்து மூவ் ஆகுதா இல்லைன்னு எப்படி பார்க்குறாங்கன்னா இப்படி தான். ஸோ சப்போஸ் ஒரு ஸ்டார் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த டைமுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டார் இங்கே மூவ் ஆகும், நெக்ஸ்ட் இங்கே மூவ் ஆகும், இங்கே மூவ் ஆகும். ஸோ ஸ்டார் இப்படி மூவ் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இதை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ ஸ்டார் வந்து சப்போஸ் ஒரு பொசிஷன் இருந்து இந்த மாதிரி மோஷன் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸ்டார் வந்து அப்படி பின்னாடி போகுது. பின்னாடி போகிற ஸ்டாரை நம்ம இப்படி பார்த்தா அது நேராக தான் இருக்கும். அடுத்து 10 நேரத்துக்கு பார்த்தா திரும்பி நேராக தான் இருக்குது. கரெக்டாக இல்லை? அப்போ நம்ம வந்து அது மூவ் ஆகுதா என்னன்னு சொல்ல முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க? இன்டென்சிட்டி வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸ்டார் பக்கத்தில் இருந்துச்சா வெளிச்சம் அதிகமாக இருக்கும், தூரம் போக போக வெளிச்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ டாப்லர் எஃபெக்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ டெப்த்தாக போகிறேன்னு சும்மா சொன்னேன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதா? ஸோ இங்கே நேராக பார்க்குறேன்னா கார் வந்து இப்படியே போகிற மாதிரி எனக்கு தெரியும். வேறு இங்கேருந்து உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே பாரு. அடுத்து இங்கே போகிறப்ப கார் பார்த்தோன்னா சம் ஆங்கிள் தீட்டால. அப்புறம் நேராக பார்க்குற காரை இப்போ நான் இங்கே கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இங்கே திருப்பி பார்க்கணும். அப்போ ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது? ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படி நம்ம சொல்லிட முடியும். கரெக்டாக இல்லையா? ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது? மூவ் ஆகுது. ஸோ சப்போஸ் இது பார்த்தோன்னா லீனியர் மோஷனான்னு கேட்டால் இல்லை. அந்த இடத்துல நீ உட்காந்து பார்த்தா ஆப்ஜெக்ட் லீனியர் மோஷன் இருக்குது. ஆனால் இங்கிலேருந்து உட்காந்து பார்த்தா என்ன இருக்குது? சம் ஆங்குலர் மோஷன் இருக்குது. கரெக்டாக இல்லை? ஏன்னா நம்ம ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது. நம்ம நேராக பார்த்தோம்னா கொஞ்சம் இப்படி கோணலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த கார் போய்கிட்டே இருக்குது. அப்போ இது கூட ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். சரியா? ஸோ அந்த ஆங்குலர் மொமெண்டம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொட்டேஷனல் மோஷன். எவ்வளோ ஒரு ஆப்ஜெக்டால எவ்வளோ ரொட்டேஷனல் மோஷனை கொண்டு போக முடியும். ஸோ மொமெண்டம்னா என்ன? சப்போஸ் வந்துட்டு மொமெண்டம் கேட்டாங்க அப்படின்னா மோஷன் கண்டெயின் இன் பாடி. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் கேட்டாங்கன்னா ஆங்குலர் மோஷன் கண்டெயின் பாடி. ஒரு பாடியில் எவ்வளோ ஆங்குலர் மோஷன் இருக்கோ அதுதான் நம்ம ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? இதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் இருக்கும். இது என்ன சொல்லுவாங்கன்னா மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ இதுக்கு எப்படி செய்து ஒன்று புரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீ இந்த இடத்துல உட்காந்து அந்த காரை பார்த்தியா, நேராக பார்த்தியா, அந்த காருக்கு ஒரு லீனியர் மொமெண்டம் இருந்துச்சு. சப்போஸ் நீ இங்கே உட்காந்து அதே காரை பார்க்குறேன்னா அந்த கார் வந்து என்ன, அது ஒரு ரொட்டேஷனல் மோஷனில் போகிற மாதிரி தெரியுது. அப்போ மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்ட்டை தான் நம்ம ஆங்குலர் மொமெண்ட்னு சொல்லுவோம். இந்த ஆங்குலர் மொமெண்டம்னா எல் அப்படின்னு இருப்பேன். சரியா? ஸோ என்ன நம்ம எப்படி சொல்லி 2-3 ஃபார்முலா கொடுக்குறேன். ஸோ எந்த ஃபார்முலா பிரச்சனையே கிடையாது, எல்லாமே ஒரே ஃபார்முலா தான், பட் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ரைட்டிங். சரியா? அப்போ இதை நான் வந்து
ஆர் கிராஸ் பி எழுதுவேன். சரியா? இது எப்படி நம்ம டார்க்கை வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் சொன்னோம் ஞாபகம் இருக்கா? டார்க் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்ட்டை பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இது ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஆரிஜினுக்கு பெர்பெண்டிகுலராக எடுத்துக்கணும். சரியா? ஸோ இதை நான் சொல்கிறேன் எப்படி பார்க்குறது. ஏன் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் வந்து எல்லா இடத்துலையும் சேமாக தான் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது, அதோட வெலாசிட்டி மட்டும் சேஞ்ச் ஆகவே இல்லை, அந்த ஆப்ஜெக்டோட லீனியர் வெலாசிட்டி சேமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்டோட ஆங்குலர் மொமெண்டம் சேமாக தான் இருக்கும். ஓகே? ஸோ இதை நிறைய பேர் தப்பாக எடுத்துக்குவாங்க. இப்போ பொதுவாக நம்ம என்ன ஃபார்முலா கொடுத்தோம்னா L is equal to mvr இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா மட்டும் கொடுத்து முடிச்சிருவோம். இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் சப்போஸ் ஒரு கார் இங்கே இருக்குது, அடுத்த அந்த கார் இங்கே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் உட்காந்து பார்க்குறீங்க. புரியுதா? அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? இங்கே வந்து ஆறுங்க டிஸ்டன்ஸ் கம்மி, வேற இங்கே பார்க்குறப்ப என்ன ஆகும்? ஆறுங்க டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுது. கரெக்டாக இல்லையா? அப்போ இங்கே ஆர் அதிகம்னால உங்களோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சரி ஆங்குலர் மொமெண்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. பட் இது ஒரு தப்பான கான்செப்ட். நீங்கள் சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் வீங்கிற கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகுது அப்படின்னு சொன்னால் உங்களோட இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். என்னவா இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போ இந்த ஆர் என்னது? ஆர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரி இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கும். ஸோ இது வரை L is equal to என்ன சொன்னோம்? ஆர் கிராஸ் பின்னு சொன்னோம். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த ஆர்க்கும் இந்த எம்பி வந்து பி மாஸ் இன்டு வெலாசிட்டி மொமெண்டம். அப்போ இதுக்கும் சைன் தீட்டாங்கிற ஒரு ஃபேக்டர் வந்துடும். கரெக்டாக இல்லையா? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இது ரெண்டுத்துக்கு நல்ல என்ன ஃபேக்டர் வந்துடும்? சைன் தீட்டாங்கிற ஃபேக்டர் வந்துடும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூ ஆர், இந்த வேல்யூ சம் எக்ஸ்னு வச்சுக்கோ. இந்த வேல்யூ என்னது? சம் எக்ஸ். அப்போ என் ஃபார்முலா இதுதான் என்னோட ஆர். சரியா? ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்குது, ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஸ்டார்டிங் கேஸ் அப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நீ கொஸ்டின் ஃபுல்லாகவே ஈஸியாக சால்வ் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் இந்த கான்செப்டை இவ்வளோ இன்டெப்த்தாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தோன்னா நான் வெலாசிட்டி இங்கே இருக்குது, என்னோட பொசிஷன் வெக்டார் இங்கே இருக்குது, ரெண்டுமே 90 டிகிரியா? 90 டிகிரி. அப்போ இதோட மொமெண்டம் என்ன? இதோட மொமெண்டம் பார்த்தீங்கன்னா L is equal to mvr sin 90 sin 90 வேல்யூ வந்து 1. முடிஞ்சா? ஓகே. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தோன்னா நான் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்குது? இந்த கார் வந்து இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து சம் எக்ஸ்னு வச்சுக்கோ. சரியா? வெயிட் பண்ணு. இந்த ஆங்கிள் தீட்டாவா? இந்த ஆங்கிள் தீட்டா எடுத்தா தான் ஆப்போசிட் ஹைபோடெனஸ் வரும். சரி ஓகே. ஸோ இந்த கன்ஃபியூஷன் வேணாம். ஓகே, நான் உனக்கு இன்னொரு மெத்தட் சொல்லிடுறேன். ஏதோ சொல்ல வந்து பட் அது இந்த மெத்தடில் போனால் வர மாட்டேங்குது. சப்போஸ் நீங்கள் இருக்கிற ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கோயே. தீட்டாங்கிறது எதுக்கு? ஆமாம், தீட்டா அங்கே தானே வரும். அந்த லூஸு தீட்டா இங்கேயே போட்டேன். ஸோ லூஸு. சரி நல்லா பாரு. தீட்டாங்கிற ஆங்கிள் எங்கே இருக்கும்? தீட்டாங்கிற ஆங்கிள் ரெண்டு வெக்டர் சேர்ற இடத்துல இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல எடுத்துருக்கீங்கன்னா இந்த ரெண்டு வெக்டர் ஜாயின் ஆகிற இடம் இது. கரெக்டாக இல்லையா? அப்போ ஆங்கிள் இங்கே இருக்கிறது எடுப்பீங்க. கரெக்டாக? சப்போஸ் இங்கே ஒரு வெக்டர் இருக்குது, இது இன்னொரு வெக்டர். அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் இருக்குது, இங்கே இருக்கிற ஆங்கிள் தான் வெக்டர். சார் ரெண்டு வெக்டர்லாம் எடுக்கலாம் சொல்லியிருக்கேனா இல்லையா? ஹெட் டு ஹெட் ஜாயின் ஆகிற இடத்துல எடுத்தாலும் சரி, டெயில் டு டெயில் ஜாயின் ஆகிற இடத்துல நீ ஆங்கிள் எடுத்தாலும் சரி, ரெண்டு ஈக்குவல் தான். அப்போ இங்கே இருக்கிற ஆங்கிள் தான் தீட்டா. அப்போ நல்லா பாரு. இப்போ இந்த இடத்துல வந்து கேட்குறாங்க, நீ என்ன பண்ணுவ? L is equal to mv momentum, distance எவ்வளோ? ஆரிஜினில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து x இன்டூ சைன் தீட்டா. இந்த இடத்துல சைன் தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு. mv x sin theta என்ன? ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். அப்ப r by x கேன்சல் பண்ணிக்கோ. அப்ப ஆன்சர் என்னது? அகைன் mv r தான். கரெக்ட்டா இல்லையா? சரி, இந்த கிராஸ் ப்ராடக்ட் பார்த்தா ரொம்பவே சிம்பிள். அப்படின்னு சொன்னா parallel ரெண்டு parallel இருக்குன்னா சேர மாட்டோம், பெர்பெண்டிகுலரா நாங்க நல்லா சேருவோம். புரியுதா இல்லையா? parallel தான் நாங்க சேரவே மாட்டோம். நீ இப்படி parallel வச்சாலும் சரி, இப்படி parallel வச்சாலும் சரி, இப்படி parallel வச்சாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கோ, நாங்க சேர மாட்டோம். எங்களுக்கு ஒன்லி பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட் மட்டும் தான் வேணும். புரியுதா?
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகைன் சேம் ஆன்சர். நீ யோசிச்சு பாரு, நான் ஃபர்ஸ்ட் இங்கே பார்க்குறேன் அப்புறம் அங்கே பார்க்குறேன். ஓகே, அப்போ நீ என்ன சொல், நிறைய பேர் இதான் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. இந்த ஆரை வந்து இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அப்புறம் அந்த சைன் தீட்டா போட மறந்துடுவீங்க, அதனால பிரச்சனை வரும். அதுக்காக பெஸ்ட் மெத்தட் என்ன, என்னோட ஆரை எப்படி எடுக்கணும்னா ஆர் பெர்பெண்டிகுலராக எடுத்துக்கோ. எதுக்கு? பிக்கு. பிங்கிற எங்கேயாச்சும் போகுதா, அதுக்கு பெர்பெண்டிகுலராக ஆர் வேல்யூ மட்டும் நீ கண்டுபிடிச்சிக்கோ. இவ்வளோதான் போதுமானது. சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கேட்குறாங்க, சைன் தீட்டா இதெல்லாம் மறந்துடு, ஆறுங்கிற வெக்டாரை பிக்கு பெர்பெண்டிகுலராக எடு, அது போதும். சரி, இப்போ இங்கே பாரு, இதான் என்னோட பொசிஷனா இப்படி இருக்குது, இந்த இடத்த சொல்கிறேன். சரியா? இப்போ இது என்னோட வெக்டார், ஆமாவா இல்லையா? இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வெக்டார். சரியா? இது பார்த்தோன்னா என்னோட வெலாசிட்டி இல்லைன்னா மொமெண்டம்னு வச்சுக்கோ. மொமெண்டம்க்கு பெர்பெண்டிகுலராக வேணும், மொமெண்டம்க்கு பெர்பெண்டிகுலர் வந்துருச்சு. அப்போ இது ஆர் அப்படின்னு சொன்னால் இது என்னவா இருக்கும்? இல்லை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கோமா? சரி, எக்ஸ். இது எக்ஸ் அப்படின்னு சொன்னால் இது என்னவா இருக்கும்? இங்கே இருக்க ஆங்கிள் தீட்டா. ஸோ இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து 90 மைனஸ் தீட்டா. அப்போ இது பார்த்தோன்னா எக்ஸ் சைன் தீட்டா. சரியா? இது பார்த்தோன்னா எக்ஸ் சைன் தீட்டான்னு கிடைக்கும். புரியுதா? என்ன பண்ணுறேன்னு புரியுதா? அதனால் பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, உன்னோட இந்த டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு உனக்கு தெரியும். அப்போ இந்த மொமெண்டமையும் பொசிஷனையும் பெர்பெண்டிகுலரை மட்டும் நீ பாரு. பெர்பெண்டிகுலர் பார்த்து கொஸ்டின் சால்வ் ஆயிடும். ஓகேயா? சரி, இப்போ மொமெண்டம் எதை பொறுத்தல இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மொமெண்டம் வந்து எம் ஸ்கொயர், எம்மை பொறுத்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆர் ஸ்கொயரை பொறுத்து இருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா ஒமேகாவை பொறுத்து இருக்கும். ஆங்குலர் ரொட்டேஷன் இருக்குல்ல, ஸோ ஆங்குலர் ரொட்டேஷன் வந்து பார்த்தோன்னா ஆக்சியல் வெக்டார் பொறுத்து இருக்காது. பட் இந்த மொமெண்ட் ஆஃப் இனேஷன் ஆக்சியல் வெக்டார்னா எல்லையும் ஆர் ஸ்கொயரை பொறுத்து தான் இருக்கும். நான் ஃபைனலாக ஃபார்முலா கொடுத்துருவேன். ஸோ மேபி வந்து தியரியில் பேசுகிறப்போ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ரெக்கார்ட் ஆகுது இல்லைன்னு எனக்கு இப்போ கன்ஃபியூஷன் இருக்குது, அதனால நான் செக் பண்ணிக்கிறேன். எஸ், ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அந்தளவு கன்ஃபியூஷனாக வேணாம், நான் உனக்கு நிறைய ஃபார்முலா சொல்லிடுறேன். வேற என்ன ஃபார்முலா கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டூ வெலாசிட்டி. கரெக்டா இல்லையா? மாஸ் இன்டூ வெலாசிட்டி. அப்போ பார்த்தோன்னா என்னோட ஆங்குலர் மொமெண்டம் என்ன ஆயிரும்? ஆங்குலர் மொமெண்டம் L is equal to மாஸ்க்கு வந்து ஆங்குலர் மாஸ் போட்டுக்கலாமா, வெலாசிட்டிக்கு வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இது பார்த்தோன்னா ஆங்குலர் மொமெண்டம் எழுதுறதுக்கு இன்னொரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா பார்த்தோன்னா L is equal to mvr. அப்படி இல்லைன்னா r cross p. ஸோ இந்த mvr பார்த்தோன்னா இந்த bயும் ஆரும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும். திரும்பி சொல்கிறேன், bயும் ஆரும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும், வெலாசிட்டியும் ரேடியல் வெக்டரும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும், அந்த மாதிரி எடுக்கணும். இல்லைன்னா r cross p ல போய் அந்த சைன் தீட்டா போட்டு நீ எடுத்தாலும் சரி தான். இப்போ நெக்ஸ்ட் பார், find the angular momentum after time t if the object is drop. ஒரு ஆப்ஜெக்ட்டை ட்ராப் பண்ணியிருக்காங்க, அப்போ ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரக்ஷனில் போகும், இந்த டைரக்ஷனில் போகும். சரியா? நீ இங்கே உட்காந்து பார்க்க போற. சரியா? இப்போ பார்த்தனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் திரும்பி அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் எடுத்துக்குவாங்க. ஓகேயா? ஸோ ஆங்குலர் மொமெண்டம் கேட்குறாங்கன்னா இதுதான் என்னோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுப்பாங்க. டிஸ்டன்ஸ் அது எடுக்காத, அது எடுத்தனா நீ சைன் தீட்டா இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அதுக்கு பார்த்தா நீ என்ன பண்ணிக்கலாம், என்னோட வெலாசிட்டி எங்கே இருக்கு? ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. என்னோட மொமெண்டம் பி வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. கரெக்டா இல்லையா? மாஸ் இன்டு வெலாசிட்டிங்கிறது ஒய் ஆக்சிஸ்ல இருக்குது. எஸ். என்னோட ரேடியல் வெக்டர் எங்க இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ சப்போஸ் இது வந்து சம் எக்ஸ்னு வச்சுக்கலாம், இது என்ன வச்சுக்கலாம்? சம் எக்ஸ். அப்போ நீ இதை எடுக்காத, தயவு செய்து இதை எடுக்காத. இது எடுத்த நீ சைன் தீட்டா இதெல்லாம் யூஸ் பண்ணணும், அது தேவையில்லாமல் உனக்கு கன்ஃபியூஸாக பண்ணணும். ரெண்டுத்தையும் பெர்பெண்டிகுலர் எடுத்தாச்சா? அப்போ என் ஃபார்முலா என்ன? L is equal to mvx. இது r னா mvr. क्वेश्चन என்ன? क्वेश्चन வந்து டைம் கேக்குறாங்க. ஒரு ஆப்ஜெக்ட்டை டிராப் பண்ணிருக்காங்க அப்படி சொன்னா இதோட ஃபைனல் வெலாசிட்டி பார்த்தனா u + 18 எழுதுறேன். டிராப்னாலே இந்த வெலாசிட்டி 0, அப்ப டைம் is equal to v/a. a க்கு பதிலா நான் g னு போட்டுக்கலாமா? போடக்கூடாதா? Find the angular momentum after time t. Okay, so actually time t க்கு அப்புறம் momentum கேக்குறாங்க. So momentum. அப்ப நான் இதுக்கு பதிலா இப்படியே வச்சுக்கலாம், gt velocity is equal to gt. புரியுதா? So velocity வந்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க, m gt x. புரியுதா? இல்ல சார் நாங்கலாம் இப்படி எடுக்க மாட்டோம், நாங்க இதுதான் எடுப்போம், எங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் r.
அப்போ எங்கள் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் எம்வி சைன் தீட்டா. இப்போ சைன் தீட்டாங்கிறது இங்கே இருக்கிற ஆங்கிள். ஏன் அப்படின்னா என்னோட ஆர் வெக்டாருக்கும் ஆரிஜினல் வெளியே ஆறுங்கிற வெக்டருக்கும் மொமெண்டம் வெக்டருக்கு நல்ல இருக்க ஆங்கிள் தான் தீட்டா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருப்பீங்க, நான் இந்த கன்ஃபியூஷன் தானே இப்போ உட்காந்துருந்தேன். இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடாது. அப்போ சைன் தீட்டா, தீட்டாவோட வேல்யூ என்ன? ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஆர் எம்வி எக்ஸ் பை ஆர். இந்த கேன்சல் எம்வி எக்ஸ் வருது, அதுக்கு டைரெக்டாக எடுக்கலாம் இல்லை, எதுக்கு சைன் தீட்டான்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி உட்கார? புரியுதா? பொசிஷனும் மொமெண்டமும் பெர்பெண்டிகுலராக இருந்தால் போதும். எங்கே வேணாலும் எடுக்க சொல்லலாம். சப்போஸ் உங்கள் கொஸ்டின் வந்து வேறு ஏதாச்சும் இருக்கும். ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரொஜெக்டட் வித் வெலாசிட்டி u at time theta. ஓகே, ஃபைண்ட் த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப்டர் டைம் t. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் மோஷன் இருக்குது. when it is at maximum height. மேக்ஸிமம் ஹைட்னா இந்த பாயிண்ட்ல, மேக்ஸிமம் ஹைட்னா இந்த பாயிண்ட்ல. இங்கே என்னோட வேல்யூ என்ன? என்னோட ரெண்டு வெலாசிட்டி இருக்குது, கரெக்டாக இல்லையா? ஸோ நல்லா இருந்துச்சு, குரூப்பை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒருத்தவங்க டவுட்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த வச்சு நீங்கள் எப்படி இந்த கிராஃபை ஸ்ட்ரெயிட்டாக பிளாட் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருக்குது குரூப். சரி, அப்படியே டெவலப் பண்ணுங்கள். ஸோ டவுட் இருக்கணும், டவுட் கேட்கணும், அப்போ தான் கிளாரிஃபை ஆகும். எனக்கு 2-3 டவுட்ஸ் வரும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி சொல்கிறதுனால புரியல, நம்ம இப்படி சொல்லி ட்ரை பண்ணுவோம். நீங்கள் எதுவுமே சொல்ல நான் ஓகே நம்ம நடத்துறதெல்லாம் பக்காவாக இருக்குது, எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நான் நினைப்பேன். சரியா? ஸோ நீங்கள் சொல்லணும், எதுனாலும் ஃபீட்பேக் கொடுக்கணும். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லு, நல்லா இல்லைன்னு சொல்லு, நம்ம ஏற்றுக்கிட்டு மாற்ற போகிறோம். ஓகேயா? ஸோ இப்போ பார்த்தேன்னா இதில் பார்த்தோன்னா 2 வெலாசிட்டி இருக்குமா எப்பயுமே. ஒன்று ஹரிசாண்டல் வெலாசிட்டி m u நாட் வச்சுக்கோமா, சரியா? ஸோ ஸ்டார்டிங்கில் u நாட் தூக்கி போட்டுருக்கேன்னா m u நாட் cos தீட்டா. இன்னொரு பார்த்தோன்னா வெர்டிகல் வெலாசிட்டி, அது என்னது? யூன்னு வச்சாலும் சரி, mvன்னு வச்சாலும் சரி, சரியா? நான் ஸ்டார்டிங்கில் இங்கே என்ன வெலாசிட்டி தூக்கி போட போகிறேன். ஐயோ, ரொம்ப கேவலமாக இருக்குது. சரி, இது ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிப்போம். இப்போ நான் இங்கே என்ன வெலாசிட்டி தூக்கி போட போகிறேன்? நான் மேபி விங்கிற வெலாசிட்டி தூக்கி போட்டேன்னா இந்த இடத்துல v வந்துடும். சரியா? நான் யூங்கிற வெலாசிட்டி தூக்கி போட்டால் u போட போகிறேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். புரியுதா? ஸோ mv cos தீட்டா. இன்னொரு காம்பனன்ட் பார்த்தோன்னா ஹரிசாண்டல் காம்பனன்ட் சொல்லிட்டேன். ஹரிசாண்டல் காம்பனன்ட் சொல்லிட்டேன். வெர்டிகல் காம்பனன்ட். இந்த வெர்டிகல் காம்பனன்ட் பார்த்தோன்னா கீழே இருக்கப்ப அதிகமாக இருக்கும், மேலே போக 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 கம்மியாகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே தூக்கி போட்டோன்னா இதோட வெலாசிட்டி என்ன ஆகுது? டாப் பாயிண்ட்ல 0 ஆயிடும். அப்போ நம்ம டாப் பாயிண்ட்ல இருக்கப்ப இதோட வேல்யூ என்ன? இந்த வேல்யூ 0. அப்போ என்னோட வெலாசிட்டி வந்து ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் இருக்குது. டவுட் இருக்கா? டவுட் இருக்கவே கூடாது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தனா என்னோட ஃபார்முலா நல்லா பாரு. நான் என்ன பண்ணுவேன்? ஆப்ஜெக்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது, ஆமாவா இல்லையா? அப்போ எனக்கு இதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒன்று வேணும். அப்போ இதுதான். இது என்னது? மேக்ஸிமம் ஹைட் h சொல்லிக்கலாமா? சொல்லாம சொல்லக்கூடாது. அப்போ பார்த்தனா என்ன கேட்குறாங்க? டைம் கேட்குறாங்க. அப்போ எனக்கு என்ன வேணும்? சாரி, டைம் கேட்கல, அவங்க ஆங்குலர் மொமெண்டம் கேட்குறாங்க அட் டைம் t. ஆங்குலர் மொமெண்டம் அட் டைம் t. அப்போ என்னோட பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா வந்து mv cos தீட்டா. சரியா? இங்கே மொமெண்டமோட வேல்யூ mv cos தீட்டா, அதனால mv cos தீட்டான்னு போட்டேன். இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா h, ஏன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். இது இருக்குது h. சரியா? இப்போ h ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ. h ஓட வேல்யூ என்ன? h ஓட வேல்யூ என்ன வரும்? மனது வச்சு சரி டிரைவ் பண்ணணுமோ உட்காந்து ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போட்டுன்னா u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. ஆமாவா இல்லையா? ஆப்ஜெக்ட் தூக்கி போட்டேன்னா half gt ஸ்கொயரா? half gt ஸ்கொயர் half gt ஸ்கொயர். என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான்? இந்த ஃபார்முலா வேணாம், நான் v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ். ஓகே, இந்த இடத்துல டைம்ல தானே கேட்குறேன். அப்போ பேசாமல் இந்த ஃபார்முலா பெட்டர்னு தோணுது. வெயிட் பண்ணு, நான் 2 ஃபார்முலா ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னோட ஹைட் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் 3வது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன். v ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. இது நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. பட் அவங்க என்ன கேட்குறாங்க? இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம், ஆஃப்டர் சம் டைம் t. அப்போ நான் இதுக்கு பதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். half g t ஸ்கொயர். பேசாமல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்ப்போமா? அப்போ இங்கே இந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். mv cos theta into half g t ஸ்கொயர். சரியா?
ஸோ எனக்கு வேணும்னா காஸ் தீட்டாவோட வேல்யூ வேணும், காஸ் தீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. காஸ் தீட்டா எங்கே வரும் நல்லா பாரு, இந்த ரெண்டு வெக்டர் இப்படி தான் ஜாயின் ஆகும் கரெக்டாக இல்லையே. இங்கே உட்காந்து பார்க்கணும் இதுதான் பொசிஷன் வெக்டர், அப்போ தீட்டாங்கிறது இங்கே இருக்கும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறு ஒரு ஹச் வந்துடும், காஸ் தீட்டாவா ஹச் பை சம் ஆர். சரி இதுதான் வெக்டர், இதோட நிப்பாட்டிக்கலாம். ஓகே, n is equal to mv cos theta gt square by 2 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நான் பார்க்குறேன் அவங்க என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்ட்டு. எஸ், ஸோ கரெக்டாக தான். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நீட்டில் ஒரே ஒரு வருஷம் மட்டும் கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பழைய கொஸ்டின் பேப்பரு, உங்கள் மொமெண்டமுக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் சரியா. ஸோ அதோட கிராஃப் எப்படி இருக்கும். ஸோ இப்போ மொமெண்டமுக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்னோட மொமெண்டமும் டைம் எப்படி இருக்கும், பேரபோலா ஏன்னா டி ஸ்கொயரில். ஸோ பேரபோலா இப்படிலாம் வராது, நான் என்ன வச்சு நான் ரிப்பீட் பண்ணேன். பேரபோலா வந்து இப்படி சரியா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேஷன்ஷிப். ஸோ ஆங்குலர் மொமெண்டமுக்கும் கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்குலர் மொமெண்டம் இன்னொரு ஃபார்முலா சொல்லிட்டேன்ல, ஆங்குலர் மொமெண்டம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது வர. ஆங்குலர் மொமெண்டம் L is equal to mvr. இந்த mvr எப்படி எழுதிக்கலாம்னா m v க்கு பதிலா ஒமேகா r னு போடலாமா. அப்ப m r ஸ்கொயர் into ஒமேகா, அப்ப I into ஒமேகா. கரெக்டா இல்லையா, புரியுதா. ஸோ இது நான் கன்சர்வேஷன் ஆஃப் இதில் வந்து இன்டெப்தா சொல்றேன், இப்போ கொஞ்சம் பெட்டராக சொல்றேன். இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோ, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இந்த வேல்யூ. இப்போ ஆங்குலர் மொமெண்டம் கைனெட்டிக் எனர்ஜிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் நம்ம அங்கேயும் பார்த்தோம். லீனியர் மொமெண்டம் கைனெட்டிக் எனர்ஜிக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அதே மாதிரி தான் இங்கேயும் வரும் சரியா. அது அப்படியே அனலாகி நான் சொல்லிட்டேன்ல, ஒரு பேப்பர் எடுத்துக்கோ, ஒரே ஒரு ஷீட் மட்டும் ஃபுல் ஷீட் எடுத்துக்கோ, அந்த ஃபுல் ஷீட்டை ரெண்டு கோடா போட்டுக்கோ. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக லீனியர் எழுது, ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக ஆங்குலர் இது எழுது. ஸோ லீனியரில் என்னென்ன இருக்கோ அது அப்படியே கரஸ்பாண்டிங் இதுக்கு ஆங்குலருக்கும் எழுது. இப்போ எனக்கு இது சரி நான் பார்க்க போகிறேன். என்னோட கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன, கைனெட்டிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா half I ஒமேகா ஸ்கொயர். இது வந்து ரொட்டேஷனுக்கு மட்டும்தான், பியூர் ரொட்டேஷன் சரியா. டிரான்ஸ்லேஷன் ஹோலிங் கிடையாது, பியூர் ரொட்டேஷனுக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கீழே ஐயால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், மேலே கீழே ஐயால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணுறேன் இது என்ன ஆயிரும் எல்லா, அப்போ half L ஸ்கொயர் பை I. இது பார்த்த மாதிரியே இருக்குதா. என்னோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா p ஸ்கொயர் பை 2m. p என்னது லீனியர் மொமெண்டம், L என்னது ஆங்குலர் மொமெண்டம், m என்னது லீனியர் மாஸ், I என்னது ஆங்குலர் மாஸ். அப்ப என்னோட கைனெட்டிக் எனர்ஜி நான் வந்து L ஸ்கொயர் பை 2I அப்படின்னு எழுத முடியும். புரியுதா. எல்லாம் கம்பேரிட்டிவ் தான், நல்ல அப்படியே இருக்குதா ஃபார்முலா. லீனியர் மாஸ் ஆங்குலர் மாஸ், லீனியர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம், சிம்பிள். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் என்னது, கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் சரியா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் டார்க் 0 சரியா. சரி ஒன்றும் இல்லை, இதோட டெரிவேஷன் நான் உனக்கு ஆங்குலர் மொமெண்டம் மட்டும் இல்லாமல் லீனியர் மொமெண்டம் டெரிவேஷன் இங்கேயே கொடுத்துட்றேன். ஆங்குலர் மொமெண்டம் இல்லாமல் லீனியர் மொமெண்டமோட டெரிவேஷன் நான் இங்கேயே கொடுத்துட்றேன் உனக்கு. சரி நல்லா பார்த்தேன்னா சப்போஸ் என்னோட எஃப் எப்படி எழுதுவோம், டிபி பை டிடி எழுதுவோமா, டிபி பை டிடி. இப்போ ஃபோர்ஸ் வந்து சப்போஸ் 0 அப்படின்னு சொன்னா it implies that momentum is constant. ஆமாவா இல்லையா. momentum என்ன, m1 v1 equal to m2 v2 எழுதலாமா. இனிஷியல் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் ஈக்குவலா இருக்கும் கரெக்டா இல்லையா. சோ அதே மாதிரி தான் சப்போஸ் டவ் நம்ம எப்படி எழுதுவோம் நல்லா பாரு. ஃபோர்ஸ்க்கு வந்து டார்க், அப்ப லீனியர் மொமெண்டம் வந்து ஆங்குலர் மொமெண்டம் dl by dt. சோ சப்போஸ் டார்க் 0 அப்படின்னு சொன்னா இது நம்ம என்ன தெரியுது, l வந்து கான்ஸ்டன்ட். L கான்ஸ்டன்ட் என்ன சொல்லிக்கலாம், L வந்து என்ன I into omega. அப்ப I1 omega 1 equal to I2 omega 2. சரி இது எங்களுக்கு புரியுது. m1 v1 equal to m2 v2. சப்போஸ் ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட் போயிட்டு நல்ல வேகத்துல ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்குது, நல்ல சின்ன ஆப்ஜெக்ட் நல்ல வேகம், அப்ப பெரிய ஆப்ஜெக்ட் வந்து கம்மியான வேகத்துல தான் போகும். புரியுதா இல்லையா. சின்ன ஆப்ஜெக்ட் ஆனா வேகம் அதிகம், அங்க பெரிய ஆப்ஜெக்ட் இருக்கு, அப்ப அது என்ன ஆகும், அதோட வேகம் கம்மியாக தான் இருக்கும் இடிச்சதுக்கு அப்புறமே. இது எங்களுக்கு ஓரளவுக்கு இமேஜின் பண்ணிக்க முடியுது சரிங்களா. மொமெண்டம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகுறது புரியுதா. ஆனா இந்த ஆங்குலர் மொமெண்டம் எங்களால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியல. இது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா அதுக்காக தான் இது. இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஹோபர்மேன் ஸ்பியர். இதோட பேர் என்னது, ஹோபர்மேன் ஸ்பியர். ஸோ இது அமேசான்ல அப்போதைக்கு வாங்கினது, இப்போ அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு தெரியல.
சரியா? ஸோ இப்போ பாரு, சப்போஸ் என்னோட மாஸ் பெருசா இருக்கு. சரி நல்லா பாரு, நான் என்ன பண்ணிக்கலாம், இது மாஸ் அதிகம், கரெக்டா? சரி, இதோட மாஸ் வந்து கான்ஸ்டன்ட், பட் இதோட ரேடியஸ் தெரியுதா? இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் சென்டர்ல இருந்து, இதான் என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், இதான் என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு, ஆர்ங்கிற வேல்யூ அதிகமா இருக்கு. அப்ப என்னோட ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், நல்லா பாரு, ஐனா ஒண்ணுமே இல்ல mr ஸ்கொயரா, சரியா? அப்ப இங்க பாரு, ரேடியஸ் அதிகம், மாஸோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ்ல இருக்குது, கரெக்டா? இல்ல, இங்க டிஸ்டன்ஸ் தெரியுதா உனக்கு, இவ்வளவு அதிகம். ஸோ இப்போ பார்த்தோன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதுக்கு அதிகமா இருக்கு. இப்போ நான் சப்போஸ் இது இப்படி இழுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இங்க பாரு, மாஸ் எல்லாமே இந்த சென்டருக்கு பக்கத்துல வந்துருச்சா, அப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆயிடும், கம்மியாயிடும். அப்ப நல்லா பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம். செகண்ட் கேஸ்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, நான் இப்படி வைக்கிறது ஃபர்ஸ்ட் கேஸ், நான் இப்படி இழுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா இது வந்து செகண்ட் கேஸ் ஆயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல பார்த்தோன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம், செகண்ட் கேஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி. அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல நீ இப்ப சொல்லு, இது ரெண்டு ஈக்குவலா இருக்கணும், இது அதிகம் இது கம்மி. அப்ப எது அதிகமா இருக்கணும், இது அதிகமா இருக்கணும், இது அதிகமா இருக்கணும். அப்ப இது பெரிய வேல்யூ, சரி ஆமா இது பெரிய வேல்யூ. அப்ப பெரிய வேல்யூவை சின்ன வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணாதான் உனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா உனக்கு, புரியுதா? எஸ். ஸோ இப்போ பாருங்க சுத்துறேன். ஸோ இதில் ஒமேகானா என்னப்பா, ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரதுக்கான டைம். அதாவது எது வேகமாக சுத்துது, அதுக்கு ஒமேகா அதிகம். ஏன்னா கம்மியான டைம்ல அது ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு, கரெக்டா இல்லையா? ஸோ இப்போ நீ அதை பார்த்து நீயே சொல்லலாம். நல்லா பாரு, இப்போ நான் இதை ரொட்டேட் பண்றேன், சரியா? இது ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது, இதோட ஐ அதிகம். இப்போ பாரு, நான் இங்கே பாரு விட்டுறேன், சுத்துறது தெரியுதா உனக்கு? அப்படி நான் லேசா மட்டும் சுத்துறேன், பெருசா கூட சுத்துறேன். இங்க பாரு, சுத்துறது தெரியுதா? இப்போ நான் இது இழுக்கிறேன் பாரு, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்னால தெரியுதா? பாரு சின்னதாயிடுச்சு. திரும்பி நான் இழுக்கிறேன், வெலாசிட்டி அதிகமாகுது. சார் நீங்க கைக்குள்ள ஏதாச்சும் மோட்டர் வச்சிருக்கீங்களா? எதுவுமே இல்லை, சரியா? எதுவுமே இல்லை. ஸோ இது ஏன் அப்படி ஆகுது? ஏன் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருந்தால் வெலாசிட்டி கம்மியா இருக்கும், சரியா? நல்ல குண்டான ஒரு சக்தி இருக்குன்னு வச்சுக்கோயேன், அந்த சக்தியை நீ ஈஸியாக சுத்திடுவியா? சுத்த முடியாது. வேற அதே ஃபோர்ஸ் அதே டார்க் நம்ம ஈக்குவலான டார்க் கொடுக்க போறோம், சரியா? ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஈக்குவலான டார்க் கொடுக்க போறோம், சரியா? இது வந்து புரிஞ்சுக்கணும் ஒன்றும் இல்லை, லீனியர் யோசிச்சுக்கோ. ரெண்டு, ஒருத்தன் வந்து சின்ன நல்ல ஒல்லியா ஒருத்தன் உட்காந்துருக்கான், இன்னொருத்தன் பார்த்தோன்னா நல்ல குண்டான ஒருத்தன் உட்காந்துருக்கான். நான் ரெண்டு பேரையும் ஈக்குவலாக போய் டம்னு தள்ளுறேன், யார் ரொம்ப தூரம் போவான்? குண்டா இருக்கவன் போவானா, ஒல்லியா இருக்கவன் போவான்? ஒல்லியா இருக்கவன், ஏன்னா அவனோட மொமெண்டம் கம்மி, கரெக்டா இல்லையா? மொமெண்டம் சொல்லாம அவனோட மாஸ் கம்மி, அப்ப வெலாசிட்டி அதிகமா இருக்கும். அப்ப ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் மொமெண்டம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா, இவனோட மாஸ் கம்மினால வெலாசிட்டி அதிகமா இருக்கும், இது ரொம்ப தூரம் போயிடும் வேகமா. இவனை தள்ளுன்னு வச்சுக்கோ, அவனுக்கு ஒண்ணு நடக்கும். அதே மாதிரிதான் மாஸ் அதிகம், சுத்த வைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. வேற இங்க மாஸ் கம்மி, மாஸ் கம்மியாச்சா சார்? மாஸ் கம்மி ஆகிறப்ப இது ரொட்டேஷனால மாஸ் கான்ஸ்டன்ட்ல ரேடியஸ் கம்மி ஆயிடுச்சு, அப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எனர்ஜி கம்மி ஆயிடுச்சு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகணும், வெலாசிட்டி சுத்தும், நல்லா வேகமா சுத்தும். ஸோ இதோட ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இந்த அது பேர் சம்மர் சால்ட் பார்த்துருக்கீங்களா? இந்த ஒரு சில ஒலிம்பிக்ஸ்ல காம்படிஷன் மாதிரி இருக்கும்ல, கீழே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும், மேலே இருந்து சம்மர் சால்ட் வந்து டைவ் அடிப்பாங்கல்ல. ஸோ அவங்க டைவ் அடிக்கிறப்ப பார்த்தோன்னா அவங்க எவ்வளோ அதிகமாக ரவுண்ட் அடிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்பு ஃபுல்லாத்தையும் சுருக்கிக்குவாங்க. இப்போ நான் விரிச்சு வச்சிருக்கேன்னா என்னோட டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி, இப்போ என்னோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் மனுஷன் வச்சுக்கோங்க, ஒருத்தர் மனுஷன் இருக்காங்க, இதான் என்னோட சென்டர் மாஸ், சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்கு, சரியா? இப்போ மாஸோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோன்னா இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அப்போ மாஸோட டிஸ்ட்ரிபியூஷன் அதிகம், அப்போ என்னோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம். ஆனால் எனக்கு வேகம் அதிகமாக வேணும், நான் வேகமாக சுற்றணும். அப்போ நான் என்ன பண்ணணும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி பண்ணணும். சார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மி பண்ணோம்னா ஒரு 2-3 கையை வெட்டி வச்சிருவா, மாசை குறைக்க வேணும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட ரேடியஸை கம்மி பண்ணிக்கலாம். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இப்படி சுத்திக்குவாங்க, சரி நீ சம்மர் சால்ட் ஏதாச்சும் பாரு, எனக்கு வரைய தெரியாது, சரி அவங்க அந்த முட்டியை பிடிச்சிட்டு அப்படியே காத்துல முட்டியை பிடிச்சிக்குவாங்க. அப்போ என்ன ஆகும், மாஸ் ஃபுல்லாக இப்படி கம்மியாயிடும், சுருங்கிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்னதாகிடுவாங்க. சின்னதாகிறதுனால இதில் ஐ வந்து அதிகம், இதில் ஐ வந்து கம்மி. ஐ கம்மிங்கிறதுனால அவங்களால வேகமாக சுத்த முடியும், சரியா? சரி இது பார்த்துருக்கியா, ஒரு சில பேர் வந்து சும்மா இங்கே பல்ட்டி அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஜிம்னாஸ்டிக் பண்ணுறவங்க இருக்கட்டும், அவங்க வந்து வேகமாக சுத்தம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, உங்கள் மாஸ் ஃபுல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணிப்பாங்க ஒரே இடத்துல, சரியா? ஸோ இதெல்லாம் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்ல நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. இல்லை நீங்களாம் இருக்கிறப்ப சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்ல வந்துச்சா? வந்திருக்கும், பட் அப்போ தான் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், சரியா? அப்போ நீங்கள் எதுவும் சின்ன பிள்ளைத்தனம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க.
சரி நல்லா பாரு. ஸ்விம்மர் எங்கே ஜம்ப் பண்ண போறாரு? ஸ்விம்மர் இது வந்து சம்மர் சால்ட்டர்னு வச்சுக்கோமே. ஒரு சம்மர் சால்ட்டர் ஜம்ப் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ஆர்ம்ஸையும் லெக்ஸையும் பக்கத்துல கொண்டு வந்துருவாங்க. சரியா? விரிக்க கூடாது. விரிச்சனா வேகம் கம்மியாகும். டான்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்திருக்கேன். இந்த ஓசில டான்ஸ் இருக்கும். அந்த டான்ஸ் ஆடுறவங்க என்னன்னா சப்போஸ் அவங்க சரியா சுத்துறாங்கன்னு வச்சுக்கலாம். சுத்துறவங்க கைகள்ல விரிச்சு வச்சிருந்தாங்கன்னா மாஸ்ல தூரமா இருக்கா, அவங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாயிருச்சுன்னா என்ன ஆகும்? வேகமா சுத்த முடியாது. அதே அவங்க வேகமா சுத்தினா இப்படி கையை இப்படி வச்சுக்குவாங்க. சரியா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான இது. அதுக்காக டான்ஸ்ல ஆடி காட்ட மாட்டேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். நெக்ஸ்ட் பார். A thin circular ring of mass m and radius r is rotating in an axis with a constant angular motion omega. Two objects each of mass m are attached gently with an angular velocity. Okay. See actually இது வந்து இது பேர் பார்த்தீங்கன்னா டார்ஷனல் பெண்டுலம் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பேர் என்னது? டார்ஷனல் பெண்டுலம். ஸோ இப்போ டார்ஷனல் பெண்டுலம் இது வேணாம். இவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டு சின்ன மாசஸ் இது கழிக்க முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ மேலே சவுண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இதான் என்னோட மாஸ். சரியா? இந்த மாஸ் இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. மாஸ் என்ன ஆகுது? எப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. சரியா? ஆக்சுவலி இதில் நடுவில் கயிறெல்லாம் கட்டிக்கலாம். பட் வாடகை வீடு ஏற்கனவே டிவி மாட்டினதுக்கே திட்டினாங்க. இப்போதைக்கு நம்ம இதுக்கெல்லாம் ஆணி அடிச்சுட்டு மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். ஏன்னா இது நல்ல வெயிட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டை வச்சு இப்படி சுற்ற வைக்கணும். சரியா? இது வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ சுற்றுறப்ப நான் சப்போஸ் இதில் மாஸ் ஆட் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளான லாஜிக்கையே ஃபாலோ பண்ணிக்குவோமே. நம்ம ரொம்ப சிம்பிளான லாஜிக் கூட ஃபாலோ பண்ணலாம். ரெண்டு ஆப்ஜெக்ட் சுற்றுதுன்னா அவங்களோட மாஸ் மாறாது. கரெக்டாக இல்லையா? சரி நல்லா சர்க்குலர் திங் ரிங் ஏதோ ரிங் மாதிரி வச்சுக்கோ. கீழே ஒரு ரிங் இருந்துச்சு, அந்த காமிச்சல் ஒரு கர்க்குலர் ரிங். சரியா? ஆஃப் மாஸ் m on radius is rotating about the axis with constant angular velocity omega. Omega angular velocity rotate ஆகுது. Two objects each of mass m are attached gently with an angular velocity. இது ரெண்டு மாஸை அதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசம் இந்த மாதிரி சைடில் வச்சிருக்காங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? உன்னோட ஆங்குலர் வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆங்குலர் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நீ கஷ்டப்படுற அளவுக்கு ஒன்றுமே இருக்காது. சரி ஸ்டார்டிங்ல என்னவா இருந்துச்சு? ஸ்டார்டிங் கேஸை யோசிச்சு பாரு. ஸ்டார்டிங்ல இதோட ஆங்குலர் மொமெண்டம் என்ன? L is equal to m I into omega போட்டுக்கலாமா? இல்லைன்னா mr ஸ்கொயர்னு வச்சுக்கோமே. m ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேபிட்டல் டிஸ்க் மட்டும்தான் இருந்துச்சு. கேபிட்டல் m r ஸ்கொயர் ஏன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சென்டர் இருந்துச்சு. காமிச்சதுல இந்த இடத்துல ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் நடுவில் இருக்குது. சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாசை நான் எங்கே வைக்கிறேன் அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த ஹோபர்மேன் ஸ்கொயரில் காமிச்சேன்னு சுற்ற வச்சுட்டு மாசை நான் பக்கத்தில் வச்சேன்னா வேகமாக சுற்றும், மாசை தூரம் வச்சேன்னா மெதுவாக சுற்றும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எம் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ஆர் இல்லை கரெக்டாக தான் mr ஸ்கொயர் ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஆர் என்னது? ஃபோர்ஸ். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா m ஒமேகா ஆர் ஸ்கொயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட லீனியர், அதாவது ஸ்டார்டிங்கில். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரெண்டு மாசை இதில் வச்சிருக்கேன். ஸோ மாஸ் வச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட டோட்டல் மாஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டோட்டல் மாஸ்னா m + 2m r ஸ்கொயர் இதோட புது ஒமேகா டேஷ். இப்போ இந்த ஒமேகா டேஷோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஒமேகா டேஷ் இஸ் ஈக்குவல் டு mr ஸ்கொயர் ஒமேகா பை m + 2m r ஸ்கொயர் ஒமேகா டேஷ் தான் வேணும். சரி நான் என்ன பண்ணிக்க புரியுதா? ஏன்னா என்னோட ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். சரியா? ஆங்குலர் மொமெண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் ரெண்டு மொமெண்டம் ஈக்குவல். அப்போ நான் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஆர் ஸ்கொயர் கூட ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ என்னோட ஆன்சர் என்ன? கேபிட்டல் எம். ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து கேபிட்டல் எம். ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து கேபிட்டல் எம். சரியா? புரியுதா? ஸோ ரெண்டு மாஸ் இருந்துச்சு. இங்கே கேபிட்டல் மாஸ், அப்புறம் இந்த ரெண்டு சின்ன சின்ன மாஸ். ஸோ இப்போ நான் இங்கே போய் திரும்பி வச்சுட்டு வந்துடுறேன். எனக்குள்ளே இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. சரி, ஸோ கண்டினியூ பண்ணுவோமா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா?
சரி உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளு ஓகேயா. ஸோ டவுட்டு கேட்டால் தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு புரியுதா இல்லையா, எந்த அளவுக்கு புரியுது எந்த இதுனாலும். ஸோ நீங்கள் கேட்கலன்னு எனக்கும் தெரியாது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பாரு, a horizontal disc rotating freely about the vertical axis through its center makes 90 revolution per minute. A small piece of wax of mass m falls vertically on the disc. Okay, let's stick to it at a distance r from the axis. If the number of revolution per minute reduces to 60, then the moment of inertia of the disc is. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டிஸ்க் இருக்கு, திரும்பி அந்த டிஸ்க் இருக்குமா, சரி உள்ள இருக்கு ஒரு டிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகுது ஓகே. ஸோ ரொட்டேட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா 90 ரெவல்யூஷன், ஒரு செகண்ட்ல 90 ரெவல்யூஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு இதில் எக்ஸ்ட்ரா ஒரு மாஸ் ஆட் பண்ணிடுறேன். அப்போ மாஸ் என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மாஸ் இன்க்ரீஸ்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ ஒமேகா என்ன ரெடியூஸ் ஆகும். ஸோ ஒமேகா வந்து ரெடியூஸ் ஆகிருக்குங்கிறதும் அவங்க சொல்லிட்டாங்க ஓகே. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள், ஸ்டார்டிங்கில் இருந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் லேட்டராக பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ப்ளஸ் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து விழுந்துச்சு கரெக்டாக இல்லையா, எம் மாஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் எம் தானே கொடுத்தாங்க. இது நம்ம a small piece of wax of mass m தான் at some radius r இந்த ரேடியஸ்ல ஃபால் ஆயிருக்கு. அப்ப அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன mr². இது ரெண்டு சேர்த்து இதோட ரெவல்யூஷன் வந்து some 60. சோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 90 இந்த 60 போட்டுருக்கேன். பட் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் போட்டே டவுட் வந்துரும், சார் ரெவல்யூஷன் பர் மினிட்னு கொடுத்துருக்காங்க, ஒமேகா வந்து என்னது ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி. அப்ப ரெவல்யூஷன் பர் மினிட்னா ஃப்ரீக்வென்சியை மாத்தணும் என்ன பண்ணுவேன், 90 60 ஆல டிவைட் பண்ணுவேன். ஏன்னா ரெவல்யூஷன் பர் செகண்ட் தான் நம்மளோட ஃப்ரீக்வென்சி. அப்ப இதை வந்து ஃபர்ஸ்ட் பர் செகண்ட் மாத்தணும். அப்புறம் ஒமேகா வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், 2πf னு போடுவேன் கரெக்டா இல்லையா, 2π into f. சரி ஓகே. அப்ப இந்த இடத்துல என்ன கிடைக்குதுன்னா I into 2π into frequency எவ்வளவு 90/60. இங்க பார்த்தனா I plus mr² into இங்க பார்த்தனா 60. சோ இதை நான் கன்வர்ட் பண்ணனா 60 2π into 60/60. இப்போ நல்லா பாரு, இந்த 2π/60 இந்த 2π/60 கேன்சல். அப்ப நான் ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்கலாமா இல்லையா. சோ அதான் ஒரு சில क्वेश्चनல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கன்வர்ஷன் இருக்கும். இது வந்து ஒருத்தவங்க மட்டும் இதுக்கு முன்னாடி டவுட் கேட்டிருந்தாங்க, இதுக்காக அந்த வெலாசிட்டியை வந்து km/h m/s மாத்தல. சோ ரெண்டு சைடு கேன்சல் ஆகுற மாதிரி இருந்துச்சு. சோ அதனால பாத்தீங்கன்னா 5/18 மல்டிப்ளை பண்ணாலும் கேன்சல் ஆயிடும். அதனால நான் மாத்தவே இல்லை. சோ எனக்கு வேணா மாத்தி பழகிறேன்னா பழகிக்கோ, நோ ப்ராப்ளம். தென் ஐயோட வேல்யூ என்ன அதனே क्वेश्चन கேக்குறாங்க. அப்ப நல்லா பார்த்தனா இது 3 டைம்ஸ் இது 2 டைம்ஸா. அப்ப 2 இது வந்து 3i is equal to 2i plus 2mr². இது இங்க போட்டு விட்டேனா I is equal to 2mr². Next but 2 disk of moment of inertia I1 I2 rotating about a collinear axis. Collinear ஒரே axisல ரெண்டு டிஸ்க் rotate ஆகுது. இதோட moment of inertia சம் I1, இதோட moment of inertia சம் I2. Okay, and the center of with angular omega1. இதோட angular velocity வந்து omega1, இதோட வந்து சம் omega2 in the opposite direction. அப்படினா என்ன, இந்த டிஸ்க் இந்த டைரக்ஷன்ல சுத்துதுன்னு சொன்னா இந்த டிஸ்க் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்து. புரியுதா இல்லையா, ஒரு டிஸ்க் இப்படி சுத்துது, இன்னொரு டிஸ்க் இப்படி சுத்துது ஓகேயா. ஓகே, இப்போ என்ன பண்றாங்க, they are made to combine. ரெண்டு சேர்த்துறாங்க. அப்ப magnitude of angular velocity என்ன, ரெண்டு என்ன பண்றாங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்ப பார்த்தா ஜாயின் பண்ணிட்டாங்க. அதோட மொத்த மொமெண்டமும் இனிஷியலா இருந்த மொமெண்டம் ஈக்குவலா இருக்கும். அப்ப மொத்த மொமெண்டம் என்ன, மொத்த மாஸ் மாறுமா. சரி ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரெண்டு ஆப்ஜெக்ட்ல ஜாயின் பண்ணிட்டதோட மாஸ் மாறுமா, மாறாது. அதே மாதிரி I1 plus I2 மாறாது. மாற போறது என்னது, என்னோட velocity. so is equal to ஸ்டார்டிங்ல என்ன, ஸ்டார்டிங்ல இதோடது I1 omega1, இதோடது I2 omega2. ஏன் மைனஸ் போட்டுருக்கீங்க, இன்னும் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் சுத்துது கரெக்டா இல்லையா. இது இந்த டைரக்ஷன், இது இந்த டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப அதனால மைனஸ். ஒமேகா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா I1 omega1 minus I2 omega2 by I1 plus I2. இந்த ஆப்ஷன் சாரி இந்த ஆப்ஷன், இந்த ரெண்டு ஆப்ஷன் டைமென்ஷனே தப்பு. ஏன் பாரு, I into omega இருக்கு, அது நீ ஒமேகால டிவைட் பண்ணா I யோட டைமென்ஷன் இருக்கும், அது தப்பு சரியா. இது தப்பு, இந்த ரெண்டு ஆப்ஷன் டைமென்ஷனே தப்பு. சோ சப்போஸ் ரெண்டு ஆப்ஷன் சேம் டைரக்ஷன்ல சுத்தி இருந்துச்சுனா இது வந்துரும், சேம் டைரக்ஷனை ப்ளஸ் பண்ணிருப்பேன் ஓகேயா. நெக்ஸ்ட் one, a mass m
moves in a circle of a smooth horizontal plane with velocity v0 at a radius r. The mass is attached to a spring which passes through the smooth hole in a plane as shown. ஓ டயகிராம் கொடுக்கலையா? சரி டயகிராம் கொடுக்கல நம்ம ட்ரை பண்ணலாம். சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மாஸ் இப்படி சுத்திட்டு இருக்கு. A mass moves in a circle of a smooth horizontal plane. அப்ப plane இருக்குன்னு வச்சுக்கலாம். With velocity v0 and radius r0. Radius வந்து some r0. Velocity வந்து some v0. ஞாபகம் வச்சுக்கோ. The mass is attached to a string which passes through the smooth hole. Okay, இதுல ஹோல் போட்டு ஒரு string இருக்கு. இதோட tension வந்து some t. The tension in the string is increased gradually and finally m is okay. இந்த கையில போட்டு இழுக்க இந்த மாஸ்ல பக்கத்துல வருது. And finally m moves in the circle of radius r by 2. The final value of kinetic energy. So final value of kinetic energy கேக்குறாங்க. சரி இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுதுன்னு வெச்சுக்கலாம். ஆர் சுத்துதா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? m r ஸ்கொயர் இல்லனா in terms of velocity கேக்குறாங்களா? அப்ப mvr னு போட்டுக்கலாமா? mvr equal to இங்க பார்த்தனா mvr by 2. புரியுதா என்ன பண்றோம்னு? see இனிஷியலா பார்த்தனா m மாஸ் உள்ள m ங்கற ஒரு மாஸ் இங்க வச்சிருக்கேன். சரியா? இது ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. அப்ப அந்த angular momentum என்ன? mvr. இப்போ நான் இது ரொட்டேட் பண்ண இது இழுக்குறேன். அப்ப என்ன ஆகுது? இது வந்து சுருங்குது. ஓகே एक्चुअली v0 கொடுத்தாங்களா? so v0 தான் v0 ல சுத்திட்டு இருக்கு. இப்போ நான் இது இழுக்குறேன். சோ நான் காமிச்சேன் இதே செட்டப் தான். சரியா? மாஸ் வந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு. சரியா? இப்போ நான் இங்க ஒரு கயிறை போட்டு இழுக்குறேன். சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ கயிறை போட்டு இழுக்குறேன்னா என்ன ஆகுது? வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மாஸ் எல்லாம் பக்கத்துல வந்துருச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இதனையும் இந்த மாதிரி மாஸ் வந்து பக்கத்துல வந்துருச்சு. ஓகேயா? அப்ப இந்த வேல்யூ என்ன? m கூட m கேன்சல், r கூட r கேன்சல். அப்ப v0 ஓட வேல்யூ பார்த்தனா v/2. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? the final value of the kinetic energy. final value of the kinetic energy என்ன? சரியா? சோ இந்த v தான் என்னோட velocity. அப்ப v is equal to 2 times v0. இந்த क्वेश्चन பார்த்தா வெச்சுக்கோயே இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. டயகிராம் போர்ட்ல போய் சால்வ் பண்ணப்ப தோணுச்சு. இந்த क्वेश्चन ரெண்டு தடவை நீட்ல கேட்டிருக்காங்க. மூணு தடவை பாத்தீங்கன்னா IIT ல கேட்டிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இப்போ kinetic energy ஃபார்முலா என்ன? half mv square half mass into velocity 2 2s are 4 v0 square. இது கூட கேன்சல் பண்ணிட்டேன். 2m v0 square. A circular disk of moment of inertia it okay is rotating in horizontal plane about this axis with a constant angular velocity. Another disk of moment of inertia ib is drop. Okay, ஒரு டிஸ்க் வந்து இப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது. ஓகேயா? இது வேற நீ இன்னொரு டிஸ்க் வந்து டிராப் பண்ற. ஆனா அதுக்கு வெலாசிட்டியே இல்ல. see இது ஒண்ணே இல்ல, ரொம்ப சிம்பிள். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போறோம். இது வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன் படிச்சிருக்கோமா? ஞாபகம் இருக்கா? ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு, இன்னொரு ஆப்ஜெக்ட் போய் மோத போகுது. அப்புறம் ரெண்டு ஆப்ஜெக்ட் சேர்ந்து என்ன இதுல போகுது? சோ அதோட லாஸ் இன் கைனெடிக் எனர்ஜி என்ன? நம்ம அங்க படிச்சிருக்கோம். லாஸ் இன் கைனெடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? half. சோ அங்க பார்த்தா வெயிட் பண்ண அங்க படிச்சது எழுதிறேன் ஃபர்ஸ்ட். m1 m2 by m1 plus m2 into v2 minus v1 the whole square. இப்படி வருமா? ஞாபகம் இருக்கா? கைனெடிக் எனர்ஜி. சோ இதல பார்த்தா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவே ஆகல. அப்ப இது என்னச்சுன்னா 0. சோ இத வந்து நீ அப்படியே என்ன பண்ண போற? ஆங்குலருக்கு மாத்த போற. அப்ப லாஸ் இன் கைனெடிக் எனர்ஜி equal to half ib it by ib plus it into omega square. இருக்கா? சரியா? சோ இதுல வந்து omega 1 minus omega 2 போடணும். பட் ரெண்டாவது ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. A thin circular ring of mass m. இந்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணனுமே. பண்ணிட்டோம்ல? இந்த இது ஒமேகா. சரியா? இதே क्वेश्चन திரும்பி. ஏன்னா இந்த क्वेश्चन ரெண்டு தடவை கேட்டாங்க. அதனால திரும்பி டைப் பண்ணிப்போம். A disk of radius 2 meter and mass 100 kg moves on a horizontal floor. Its center mass has speed of okay. How much work is done to stop it? எவ்வளவு வர்க் பண்ணா அந்த ஆப்ஜெக்ட் நம்மால ஸ்டாப் பண்ண முடியும்? அப்ப எவ்வளவு வர்க்னா எனர்ஜி தானே. அப்ப அது எவ்வளவு எனர்ஜில சுத்துது? அப்ப half
mv square plus half m omega square ஆமாவா இல்லையா கரெக்ட்டா சரி half I omega square okay a disc of radius 2 meter and mass 100 gram moves on a horizontal floor. Its center has speed of okay. How much work is needed to stop it? So இது புரியுதா ஏன் இப்படி பண்ணிருக்கோம் அப்படினு புரியுதா so இதுல ஒண்ணு இல்ல என்னோட work done பார்த்தனா change in kinetic energy கரெக்ட்டா இல்லையா so final kinetic energy initial kinetic first என்னது அது மூவ் ஆகுது final energy ஸ்டாப் ஆயிடுச்சு final kinetic energy 0 அப்ப initial kinetic energy மட்டும் தான் இருக்குது so இது வந்து இப்படி இருக்குது கரெக்ட்டா இப்போ இந்த வேல்யூ சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துரும் half mv square half mass எவ்வளவு mass வந்து 100 velocity எவ்வளவு 20 cm per second அது மீட்டரா மாத்து அப்ப 20 னா 0.2 போடலாமா கரெக்ட்டா இல்லையா plus half I யோட வேல்யூ என்ன டிஸ்க் டிஸ்க்ல I யோட வேல்யூ என்ன 1 I யோட வேல்யூ வெரி குட் அப்ப இந்த மறந்து போச்சா 1/2 வருமோ 1/2 1/2 சரி இது கரெக்ட் தான் 2/3 அப்புறம் 3/5 இருக்கும்னு நினைக்கிறேன் so 1/2 omega நமக்கு தெரியாது so omega பாத்தீங்கன்னா v/r அப்போ omega ஓட வேல்யூ பார்த்தனா 20/100 into 2 இது கூட இது கேன்சல் 10 1/10 ஓகேயா அப்போ 1/10 into 1/10 இது எனக்கு கிடைக்குது இதுக்கு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ண போறேன் சிம்பிளிஃபை பண்ணா என்ன 100 இது கூட 2 பாயிண்ட் வரும் இது கேன்சல் ஆயிடும் அப்போ இந்த இடத்துல 4/2 அப்ப 2 பிளஸ் இங்க என்ன வர போகுது அட பாவீங்களா ஓ I யோட வேல்யூ என்ன 1/2 mr ஸ்கொயர் தானே அத நான் விட்டுட்டேனா m என்ன 100 into 2 ஸ்கொயர் அப்ப 400 ஆமாவா இல்லையா 400 சோ இது ரெண்டு கேன்சல் பண்ணா நான் என்ன பண்றேன் ஐயோ அது ஏன்டா ரப் பண்ண எல்லாமே பண்றேன் தேவையில்லாம எல்லாத்தையும் பண்றேன் வெயிட் பண்ணு half mr square 100 into 2 square into இதோட velocity omega square ஓட வேல்யூ பார்த்தனா 1/10 அப்ப 1/10 into 1/10 இது கேன்சல் 2 எல்லாம் கேன்சல் கரெக்ட்டா அப்ப பார்த்தனா ஆன்சர் 1 அப்ப 2 + 1 வந்து 3 தான் கிடைக்குது வெயிட் பண்ண வேற ஏதாவது ஃபார்முலா போட்டு பார்க்கட்டா half mv square plus 1/2 I omega square இதுக்கு வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் பேசாம அந்த kinetic energy பார்த்தனா half mv square whole divided by beta போடலாமா போடக்கூடாதா ஞாபகம் வந்துச்சு இந்த ஃபார்முலா இது எப்படி வந்து புரியுதா நம்ம டிரைவ் பண்ணி வச்சுக்கோ முன்னாடி சோ இதல போட்டு பாரு சிம்பிளா வருது இது பாரு half mass வந்து 100 into 0.2 into 0.2 இதோட வேல்யூ என்ன 3/2 ஆ பீட்டாவோட வேல்யூ என்ன 3/2 கரெக்ட்டா தான சால்வ் பண்றேன் சோ 2/3 வரும் நான் ரெசிப்ரோக்கல் எடுத்து 3/2 னு சொல்லிட்டேன் புரியுதா இல்லையா டிஸ்கா 1/2 2/3 3/5 5/7 சரியா இதான் என்னோட பீட்டாவோட வேல்யூ வரும் சப்போஸ் அவங்க வந்து அந்த k சரியா அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட முன்னாடி வர கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்க என்ன வரும் அதுக்கு 1 1/2 2/3 அப்புறம் 2/5 தானே 2/5 5/7 2/5 தான் வரும் சோ இந்த மாதிரி கிடைக்கும் 5/7 அதுக்கு மேல சரியா சோ இப்போதைக்கு இந்த வேல்யூ தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்ப நீ இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம் சோ இங்க சேம் ஆன்சர் தான் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் 2/3 அந்த 3 மேல போயிடும் இந்த ரெண்டு 0 கூட கேன்சல் 2 கேன்சல் ஆன்சர் சேமா வருது அப்ப நீ எது வேணுமோ நீயே சாய்ஸ் பண்ணிக்கலாம் சரியா சோ இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோ இந்த ஸ்ட்ரெயிட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்
புரியுதா? சேம் ஆன்சர். A heavy solid sphere is thrown on a horizontal surface with the initial velocity u without rolling. Okay, initial velocity u னு கொடுத்திருக்காங்க. What will be its speed when it start pure rolling motion? Okay, ஆல்ரெடி pure rolling motionல வந்துருச்சு. Pure rolling motionனா பின்னாடி இருக்கிறது முன்னாடி இருக்கிறது ஈக்குவல் ஆயிடும். சோ இது உனக்கு வேணும் அப்படினா full solution நீ சால்வ் பண்ணலாம். இல்லையா என்னோட v at pure rolling motion பார்த்தனா beta times கரெக்ட்டா இல்லையா? ஏன்னா acceleration பார்த்தனா என்ன ஆகுது? acceleration is equal to beta times g. கரெக்ட்டா இல்லையா? அப்ப acceleration எப்படி இன்கிரீஸ் ஆகுது அதே மாதிரி தான் velocity இன்கிரீஸ் ஆகும். சேம் ஃபார்மட். அப்ப v times u0. அப்ப பீட்டா ஓட வேல்யூ என்ன? solid sphere. solid sphere பீட்டா ஓட வேல்யூ 5/7. 5/7 u. क्वेश्चन சால்வ். ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தனா இந்த இன்னொரு பந்து தூக்கி போட போறேன்னு வெச்சுக்கலாம். பந்தை என்ன பண்றேன்? இப்படி போடுறேன். சரி பந்து ஏன் உருளுது? பந்து ஏன் ரோல் அடிக்குது? இது நீ புரிஞ்சுக்கணும். சரியா? பந்து ஏன் ரோல் பண்ணுது? சரி இப்போ நான் இதான் வச்சிருக்கேன்னா இந்த பந்தனை இப்படி நேரா தூக்கி போட போறேன். பந்தனை என்ன பண்றேன்? இப்படி நேரா இப்படி தூக்கி போடுறேன். நேரா இப்படி தூக்கி போடுறேன். இந்த பந்து அவ்வளவு ரோல் பண்ணாது. சரியா? பந்து எப்போ ரோல் பண்ணணும்னா ஏதோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பந்து தூக்கி போடுறப்ப ஏன் ரோல் பண்ணுதுன்னா சப்போஸ் நீ இப்படி தூக்கி போட்டா வேணும்னு ரோல் ஆகும். நீ ஸ்ட்ரைட்டா இப்படி தூக்கி போடு. ரோல் ஆச்சா? இப்போ லைட்டா ஒரே ஒரு ரோலிங். வேற நம்ம இப்படி தூக்கி போறோம்னு வெச்சுக்கோ ரோல் ஆகும். இதெல்லாம் பார்த்து இந்த 7 ஷாட் விளையாடுறப்ப பார்த்திருக்கியா? பந்து ரோல் ஆகுது. ஏன் ரோல் ஆகுது யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காச்சு? சரி இப்படி தூக்கி போட்டேன்னா கண்டிப்பா இங்க நான் இழுத்து விட்டுருவேன். அப்ப இந்த நாள் ரோல் ஆகும். பம்பர மாதிரி ரோல் ஆகும். பட் பொதுவான ஆப்ஜெக்ட் ஏன் ரோல் ஆகுது? ஏன்னா ஃப்ரிக்ஷன் ஒன்று இழுக்கும். சரியா? நீ சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி காத்துல இப்படி தூக்கி போறேன்னு வச்சுக்க அது ரோல் ஆகாது. பெருசு அது எப்போ தரையில படுதோ அதுக்கப்புறம் உருள ஆரம்பிக்கும். புரியுதா இல்லையா? சரியா? இப்போ நான் ஒரு ஃப்ளோர்ல இருந்து பந்து இப்போ கீழே தான் காட்ட முடியாது என்னால. பட் நான் தூக்கி போடுறேன் அப்படின்னு சொன்னா அது நேரா போகும். ஃப்ளோர்ல பட்டதுக்கு அப்புறம் தான் அது ரோல் ஆரம்பிக்கும். சரியா? ஃப்ளோர்ல பட்டதுக்கு ரோலிங் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தோன்னா இப்படி இருக்குது. ரோலிங் இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க? வித்தவுட் ரோலிங் தான் தூக்கி போட்டுருக்காங்க. அதாவது ஆப்ஜெக்ட் நேராக போக போகுது. அப்போதைக்கு வெலாசிட்டி வந்து சம் u. அடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? இது வந்து ரோல் ஆக ஆரம்பிக்கும். சரியா? அப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? m. ஸோ வெலாசிட்டி வந்து u. mu ரேடியஸ் வந்து r is equal to அங்க ரோல் ஆக ஆரம்பிக்குது. அப்போதைக்கு அதோட வெலாசிட்டி மாறிடுச்சு. mvr plus moment of inertia எழுதணும். ஒன்னு பார்த்தா லீனியர், இன்னொன்று வந்து ஆங்குலர். கரெக்ட்டா? அப்ப i into omega. அது பார்த்தா இது என்னது? ஸ்பியரா? ஸ்பியர்னால இதுக்கு என்ன வந்துரும்? ஸ்பியரோட i வேல்யூ என்ன? 2/5 into v r mvr. புரியுதா? see i omega இருக்கும். i into omega ன்னு இருக்கா? i ஓட வேல்யூ என்ன? சொல்லு. i ஓட வேல்யூ என்ன? 2/5 mr² into omega வந்து v r ன்னு போட்டுக்கலாமா? இந்த r கேன்சல். சோ இது வந்துருச்சு. இப்போ பார்த்தா நம்ம v ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப mr எல்லாமே கேன்சல். ஓகேயா? அப்ப u பார்த்தனா 2 அப்ப 7/5 v. சரி ஆன்சர் தப்பா வருது. தப்பா வரல. நம்ம v கேட்டிருக்காங்க, u கேட்கல. அப்ப v வேணும் அப்படி சொன்னா 5/7 u. சரியா? புரியுதா? Next one, a solid cylinder of mass 2 kg, radius 4 cm is rotating about its axis on roll. Okay, 3 rpm. அப்ப torque required to stop after 2 pi revolution. எவ்வளவு டார்க் கொடுத்தா அது வந்து ஸ்டாப் ஆகும்? எவ்வளவு டார்க் கொடுத்தா அது ஸ்டாப் ஆகும்? tau is equal to I into alpha ஞாபகம் வச்சுக்கலாம். tau is equal to f into theta ன்னு போடலாம். வேற என்ன? சரி இந்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். சரி ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது? ஸ்டாப் ஆக போகுது. அப்ப என்னோட மூணாவது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன? என்னோட omega2² minus omega1² by 2 into 2 into theta 2 into alpha. சரி ஓகே ஆல்ஃபா வேணாம். 2 into theta இதான் என்னோட ஆல்ஃபா வேல்யூ. கரெக்ட்டா இல்லையா?
ஒன்றும் இல்லை v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as கரெக்டா. இப்போ எனக்கு என்ன வேணும், டார்க் வேணும். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த ஃபைனல் இது 0. ஏன் 0? ஏன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ ஒமேகா 1 ஸ்கொயர் பை 2 இன்டூ தீட்டா இதை என்னோட ஆன்சர். என்னோட டார்க் கேட்குறாங்க. டார்க் வேணா என்ன பண்ணிக்கலாம், ஐயால் 2 சைடு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? பண்ணலாமா பண்ணக்கூடாதா? எஸ். அப்போ ஐ ஒமேகா ஸ்கொயர் ஒமேகாவோட வேல்யூ என்ன, 3 rpm கொடுத்துருக்கான். rpm அப்போ ஃப்ரீக்வன்சி வேணும்னா இதை வந்து 60 டிவைட் பண்ணுவேன்னா இந்த ரெவல்யூஷன் பர் செகண்ட் தான் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஒமேகா வேணும் அப்படின்னு சொன்னால் 2π × 1/20 கேன்சல் பண்ண 1/20. அப்போ கேன்சல் பண்ணா π/10. இதான் என்னோட ஒமேகா. அதே மாதிரி ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஐ என்ன, இது என்ன ஷேப்னு பாரு. a solid cylinderனா அது டிஸ்க் மாதிரி இருக்கும். கரெக்டா? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும், அதனால ரெண்டு சைடு ரீகால் பண்ணோம். சாலிட் சிலிண்டர் டிஸ்க் மாதிரி இருக்கும். அப்போ டிஸ்க் அப்படின்னு சொன்னால் அது வந்து 1/2 mr². 1/2 மாஸ் எவ்வளோ, 2, ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர். அப்போ 4/100 × 4/100 × π/10 × π/10 by 2 into theta. எவ்வளோ சார் ரெவல்யூஷன்? நிறைய பேர் சார் 2π இது 2π பார்த்தனா ஒரு ரொட்டேஷனுக்கு 2π அது நான் ஒத்துக்கிறேன். பட் எவ்வளோ ரெவல்யூஷன் பண்ணியிருக்குது, 2π அமௌண்ட் ஆஃப் ரெவல்யூஷன் பண்ணியிருக்கு. சரி, ஒரு ரொட்டேஷன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 2π. அப்போ 2 ரொட்டேஷனா 2 × 2π. n நம்பர் ஆஃப் ரொட்டேஷனா n × 2π. அப்போ 2π ரொட்டேஷன் சொன்னால் 2π × 2π. கரெக்டாக இல்லையா? 2π × 2π. இதுதான் என்னோட டார்க்கோட வேல்யூ. இது கேன்சல். சரியா? இப்போ பார்த்தோன்னா இந்த 2 4 கூட கேன்சல், இந்த 2 கேன்சல், இந்த 2 இது கூட கேன்சல் பண்ணி இங்கே 2ன்னு கிடச்சிரும். அப்போ ஆன்சரில் இவ்வளோ டெசிமலில் வருது. மேபி இது சென்டிமீட்டர் வந்து மீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அட்லீஸ்ட் இந்த இது வந்திருக்காங்க. ஓகேயா? ஸோ இதுதான் ஆன்சரில் வருது. நம்ம என்ன பண்ண முடியும், வரதானே எழுத முடியும். A horizontal disc rotating freely about its axis through center. இந்த क्वेश्चन சால்வ் பண்ணிட்டோம்ல. 90 rpm. எஸ், பண்ணவா இல்லையா? வெயிட் பண்ணு. ஐ போட்டோம். ஐ இன்ட்டு ஒமேகாவோட வேல்யூ 90 இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ எம்ஆர் ஸ்கொயர், ஐ ப்ளஸ் எம்ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இந்த இடத்துல 60. ஆமாம் பண்ணோமே. ஐயோட வேல்யூ நம்மளுக்கு 2 mr² வந்துச்சா? எனக்கு கேன்சல் பண்ண இங்கே 3 2 இங்கே 2 சப்ட்ராக்ட் பண்ணுவேன். அப்போ எம்ஆர் ஐ இஸ் ஈக்குவல் டு 2 mr² வருது. இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, 2 discs of same moment of inertia is rotating with omega 1 omega 2 about its axis. ஸோ அதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களோட கைனடிக் எனர்ஜி என்ன? கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 I1 I2 மாஸ்க்கு பதில் I1 I2 டிவைட் பை I1 + I2 இன்டூ omega 1 minus omega 2 the whole square. இப்போ எந்த ஆப்ஷன்ல omega 1 minus omega 2 இருக்குன்னு பாரு. இந்த ஆப்ஷன் இல்லனா இந்த ஆப்ஷன். அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் கேன்சல். கரெக்ட்டா? அப்ப 1/2 I1 ஓட வேல்யூ என்ன? நல்ல பாரு. I1 I2 ஈக்குவலன்ட்டாங்க. அப்ப இதோட வேல்யூ வந்து I² by I1 + I2 2i. அப்ப இது கேன்சல் ஆயிடுச்சுனா omega 1 minus omega 2 the whole square. நல்ல பாரு. I 2 2s are 4, I/4 இதான் ஆன்சர். ஓகே, ஸோ முடிஞ்சு. இதோட பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் லெசன். இது வந்து நல்லா கஷ்டப்படுற லெசன். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஏன்னா டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸாக இருக்கும். பட் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இதுலையும் உங்களுக்கு தனித்தனி கான்செப்ட் கொடுத்து ஒன்று கூட எப்படி ரிலேட் பண்ணலாம் அதையும் சொல்லி முடிஞ்ச அளவுக்கு இது வந்து எப்படி நம்ம நேச்சுரலில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன், இது பண்ணுறேன், இந்த பால் தூக்கிட்டு வரேன், ஓவர்மேன் ஸ்பியர். ஓகே, ஸோ இது பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி கொடுத்தாலே ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? ஸோ நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல் வந்து இப்போ தான் தெரியுது. ஸோ அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. முன்னாடியே தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஷேர் பண்ணு. ஓகே, ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷன் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் நோ ப்ராப்ளம், ட்ரை டு டெல். ஓகே, ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏற்றுக்கிட்டு மாற்ற ட்ரை பண்ணுறேன். சரியா? ஸோ நல்லா படிச்சுக்கிட்டே டெய்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ணு. டெய்லி வந்து ஹோம்ஒர்க் வந்து இந்த கான்செப்ட் A2K சர்ச் பண்ணிக்கோ. ஓகே, அங்கே வந்து ஹோம்ஒர்க் அவைலபிளாக இருக்கும். கான்செப்ட் A2K சர்ச் பண்ணுன்னா அந்த டெலிகிராம் சேனலில் உனக்கு டெய்லி ஹோம்ஒர்க் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
சரியா? ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணேன். வீட்டில் கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஓகே, ஸோ கொரோனா ரொம்ப பரவிக்கிட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் சேஃபாக இருங்க. நல்லா படிச்சுக்கிட்டே இரு. இந்த எக்ஸாம் பற்றி இன்னும் எந்த தகவலும் சொல்லவே இல்லை. ஸோ அதனால் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம அதை நம்ப வேண்டாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ண வேணாம். நம்ம பண்ணுற வேலையை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ.